இப்ப சொல்லுங்க, இந்த 8வதுக்கு என்ன ஆன்சர்? 8வதுக்கு என்ன ஆன்சர்? What is the answer for 8th question? Ruzaika? Fatima? Any idea? Yeah, super. Very good. Okay. இப்ப பாப்போம். பௌதீக ரீதியான நிரந்தர இடமின்றி, பௌதீகம் என்ற என்ன? ஒரு ஷேப் ஒன்று இருக்கும், ஒரு வடிவம் ஒன்று இருக்கும், தொட்டுணரக்கூடியதாக இருக்கும். சோ அப்படி தொட்டுணரக்கூடியதான நிரந்தர இடம் இல்லாம நிகழ்காலத்துல, அதாவது இப்போதைய காலத்துல வணிகத்தினுடைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்ப ஆன்லைன்லயும் நடக்குதுன்னு சொல்றார். என்னதான் அது பிசிக்கலா ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம ஆன்லைன்லயும் நடக்குதுங்கிறது தான் இந்த வசனத்துல அவர் சொல்லி இருக்கிற விஷயம். எங்களை லைட்டா குழப்புறாராம், எங்களை லைட்டா குழப்புறாராம். சரியா? குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல, விஷயம் இதான். அதாவது இப்போ ஆன்லைன்லயும் பிசினஸ் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆக ஆன்லைன்ல பிசினஸ் நடக்கணும்டா அதுக்கு தேவையான வசதி என்னன்னு கேட்கிறார். பிரதான வசதி, வசதின்னு கேட்கல, பிரதான வசதி கேட்டிருக்கிறார். விளங்குதா? வசதின்னு கேட்டிருந்தா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கொடுத்துருக்கலாம். பட் அவர் பிரதான வசதி கேட்டிருக்காரு. ரைட், உங்கள்கிட்ட கணனி இருக்கலாம், ஓகே. இன்டர்நெட் இல்லாட்டி என்ன செய்யலாம், அல்லது ஐடி தொழில்நுட்பம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், உங்களால ஆன்லைன் செய்யலாம். ஐடி இருந்தா தான் வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பான், அல்லது வாட்ஸ்அப் இருக்கும், அல்லது ஃபேஸ்புக் இருக்கும். ரைட், தொலைபேசி எடுத்தீங்கன்னு சொன்னா, போன் எடுத்தீங்கன்னா அதுக்கும் இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயம் தேவை. சரிதானே? இன்டர்நெட்டுக்கு தேவைன்னு சொன்னா வெப்சைட் தேவை, வாட்ஸ்அப் தேவை, ஃபேஸ்புக் தேவை. ரைட், ஃபெக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபெக்ஸ் நாங்க லிட்டில் பிட் எடுக்கலாம், பட் ஃபெக்ஸுக்கு எஸ் எடுக்கலாம், ஸ்பெக்ஸையும் எடுக்கலாம். ஆனா ஸ்பெக்ஸை எல்லாத்தையும் விட இந்த ரெண்டும் தான் பொருத்தமா இருக்கு. பட் அவர் கேட்டிருக்கிறது பிரதான வசதி. ரைட், சோ இந்த விஷயம் இருந்தாலும் பிரதானமாக ஐடி இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாது, நாங்க எதுவுமே செய்யலாது. ஆகவே இங்க நாங்க மெயினாக போக்கஸ் பண்ண வேண்டிய பிரதான விடயம், பிரதான வசதி என்னண்டா தகவல் தொழில்நுட்பம். ஐடி இருந்தா தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தால்தான் என்ன செய்யலாம், நாங்க எங்களுடைய ஆன்லைன் பிசினஸ் ரன் பண்ணலாம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அவ்வளவுதான் இதுல விஷயம். 9வதுக்கு என்ன ஆன்சர் பிள்ளைகள்? 9வது முகாமையாளரா? ஓகே, முகாமையாளர் தான். இதுக்கு நாங்க எங்களுடைய அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர் சம்பந்தமாக பார்க்க வேண்டும். இதுவும் உங்களுடைய 1வது யூனிட் தான், வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள். இதுல அவர் கேட்டிருக்கிற கேள்வியை நாங்க விடத்தை பார்ப்போம். சிறிதனை கேள்வியை பார்ப்போம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறார், வணிகம் ஒன்றினுடைய வணிக திட்டத்தை, அதாவது வணிகத்தினுடைய பிளான உரியவாறு நடைமுறைப்படுத்துகின்ற சரியான தீர்மானத்தை எடுக்கிறது யார்? சில ஆட்களுக்கு உரிமையாளர் கன்ஃபியூஷன் வரலாம், பட் நாங்க ஒழுங்கா படிச்சிருந்தோம்டா அது வராது. ரைட், இங்க நாங்க சமரி பண்ணியே ஒரு அட்டவணையில படிச்சிருப்போம். இங்க பாருங்கோ, இங்க பாருங்கோ, உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாக்கிறது, போதியமான லாபத்தை உழைக்கிறது, எதிர்காலத்துக்கு வணிக நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்யறது தான் உரிமையாளர் ரவி. முகாமையாளர் வணிக நோக்கங்களை நிறைவேற்ற அவசியமான முகாமை தீர்மானத்தை எடுப்பார். அவற்றை நடைமுறைப்படுத்துறதுக்கு தொழில் அபிவிருத்தி, தொழில் திருப்தி போன்ற விஷயங்கள். இது வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்ற காரணம் என்ன? இப்ப பார்க்க போறோம், வணிகம் ஏன் அக்கறை செலுத்துன்னு பார்க்க போறோம். வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர் மீது வணிகம் ஏன் அக்கறை செலுத்துன்னு பார்க்கக்குள்ளதான் நாங்க இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப உரிமையாளர் தேவையான அளவு மூலதன பங்களிப்புகளை பெற்றுக்கொள்ளும். உரிமையாளர்கிட்ட இருந்து தேவையான அளவு மூலதனத்தை பெறணும், அவற்றிருந்து இருந்து அர்ப்பணிப்பு, அதே மாதிரி வணிக செயற்பாடுகள் பரிசீலனை செய்தல் விஷயங்கள் சம்பந்தமாக. முகாமையாளர்கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொள்ளும் ஒரு வணிகம் என்றா, வணிக திட்டத்தை சரியான முறையில செயற்படுத்துறதும் சரியான தீர்மானம் எடுக்கிறதும். அடுத்தது ஊழியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில நிறைவேற்றுதா இல்லையான்னு பார்க்கும் வணிகம். உழைப்புத்தான திறமை,
உழைப்பு திறனை, அதாவது ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சோ அதை அதிகரித்துக் கொள்றதுக்கு அக்கறை செலுத்தும் இந்த ஊழியர் மீது. வழங்குனர் மீது தரமான பொருட்களை பெற்றுக்கொள்றது, உரிய நேரத்துல மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு வணிகம் அக்கறை செலுத்தும். அரசாங்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வரிச்சலுகை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு, குறைந்த வட்டி வீதத்துல கடனை பெற்றுக்கொள்றதுக்கு வணிகம் என்ன செய்யும்? இப்படியான தரப்பினர்கள் மீது அக்கறை செலுத்தும். ஆகவே முகாமையாளர் தான் இந்த பணியை செய்யறாருன்றதுனால நாங்க முதலாவது ஆன்சராக எடுப்போம். முதலாவதுக்கு சாரி 9வதுக்கு முதலாவது ஆன்சர். 10வதுக்கு என்ன ஆன்சர்? இதை வச்சு நான் இப்ப விளங்கினப்படுத்தினதை வச்சு குயிக்கா சொல்லுங்க பாப்போம். நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள. வணிகம் ஒன்றில் உரிமையாளர்கள், அதாவது அதனுடைய ஓனர்ஸ் பின்வரும் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் காட்டுவார்? சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க, போதுமான லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆர்வம் காட்டுவார். வணிகத்தினுடைய எதிர்கால விருத்தி, அதே மாதிரி முதலீட்டுக்கான பாதுகாப்பு. பட் நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலுங்கிறது அப்ப யாரு இதுல அக்கறை செலுத்துவா வணிகத்துல இந்த நோக்கத்துக்காக? லபி சார், எஸ், இந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாரு வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துவா? ஊழியர்கள். ஊழியர்கள். சோ இங்க கேட்டிருக்கிறது உரிமையாளர் என்றதுனால ஊழியருங்கிறதான் பிழையானது. அவை மத்த மூன்றும் உரிமையாளருக்குரியது. ஆகவே 3வது தான் ஆன்சர். சரியா? ரைட். இப்போ இந்த 11th ஒன்ல ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிருக்கு, பாட்டர் சிஸ்டம். பாட்டர் சிஸ்டம் நான் இதுவும் நம்ம படிச்சிருக்கிறேன். சோ இதுல முதலாவது ஆன்சரை முதலாவது இல்ல, இந்த தகவல் பரிமாற்று முறைய பண்டமாற்று முறைன்னு மாத்துங்க ஆகும். 2வது ஆன்சரை பண்டமாற்று முறைன்னு மாத்துங்க ஆகும். பண்டமாற்று முறை. 11வதுக்கு பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையை பாருங்க. நாங்க இத எங்கட ஃபர்ஸ்டாவே இந்த விஷயத்தை தான் நான் பார்த்தோம். சரியா? ஸ்டார்டிங்ல தனக்கு தேவையான உற்பத்தியை தானே உற்பத்தி செய்து கொண்டாருண்டா அது தனியாள் உற்பத்தி. அந்த தனியாள் உற்பத்தியை அவர் தொடர்ச்சியா செய்யக்குள்ள அதுல அவர் சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சார், அது தனியாள் சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி அடையும் போது தனது தேவைக்கு மேலதிகமான ஒரு உற்பத்தியை கொண்டு வந்தார், அது மிகை உற்பத்தி. தனக்கு காணப்படுகின்ற மிகையை இன்னொருத்தரோட பரிமாற்றி கொண்டார், அது பண்டமாற்று முறை. அவ பொருட்கள் சேவைகளுக்கு பதிலாக பொருட்கள் சேவைகள் என்ன செஞ்சது? மாற்றிக்கொண்ட முறைதான் பண்டமாற்று முறை. தட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம் இன் இங்கிலீஷ். பார்ட்டர் சிஸ்டம். அவை பண்டமாற்று முறைங்கிறது தான் அதுக்கான ஆன்சரா இருக்கும். சோ அதை சேஞ்ச் பண்ணி கொடுங்களா? பாட்ட முறை என்றது 2வது ஆன்சர். தகவல் பரிமாற்றத்தை பண்டமாற்று முறை என்று சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. ரைட். 12வதுக்கு என்ன ஆன்சர்? 12வதுக்கு என்ன ஆன்சர்? 11க்கு 2வது ஆன்சர். எஸ், என்னது? ஆளுக்கால் ஓகே, ஹியர் தேவைங்கிறது எளிமையானது. எஸ், தேவைங்கிறது வரையறுக்கப்பட்டது, தேவைங்கிறது உருவாக்க முடியாது. ஆகவே ஆளுக்கால் வேறுபட்டது இல்ல. அப்ப தேவையினுடைய பண்பு என்ன? இதுக்கு பதிலாக என்ன வந்திருந்தால் சரி? ஆன்சர் சொன்னால் யாரு? ஃபாத்திமா ஒரு மிஷிதா? ஃபாத்திமா சொன்னீங்க ஆன்சர்? இல்ல சார். நிஷிதா, ரைட்? ருசைகாவா? ஓகே, ருசைகா, ரைட். அப்ப சொல்லுங்க, நம்ம நான் விளங்கப்படுத்தினதன் அடிப்படையில ஆளுக்கால் வேறுபடக்கூடியது விருப்பத்தினுடைய பண்பு. அப்ப இதுக்கு பதிலாக தேவையினுடைய பண்பாக எது வந்திருந்தால் சரி? தேவை எல்லோருக்கும் பொதுவானது. அப்ப இந்த இடத்துல இதுக்கு பதிலாக தேவை எல்லோருக்கும் பொதுவானதுன்னு வந்திருந்ததுன்னா சரி. பட் ஆளுக்கால் வேறுபடும்ங்கிறது விருப்பத்துக்குரிய பண்புங்கிறதுனால இவர்தான் ஆன்சராக வருவார். ஏன்? அவர் கேட்டிருக்கிற கேள்வியை குறிப்பிட முடியாதது. சோ therefore ஆன்சர் இஸ் என்னது? ஆளுக்கால் வேறுபடக்கூடியதுங்கிறது. இது விருப்பத்துக்குரிய பண்பு. ஓகே, ரைட்.
அடுத்தது இந்த 13வதுக்கு என்ன ஆன்சர் விளங்கிட்டுதா? 12வதுக்கு ஆன்சர் விளங்கிட்டுதா பிள்ளைகள்? ஓகேனோ? கபி, நிஷிதா, ஃபாத்திமா, ருசைகா? ஓகே சார். ஓகே ரைட். 13வதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே சார். பிராக்டிகலா கேட்டிருக்காரு. நறுமண சவட்கார உற்பத்தியாளர். எஸ். ஏன் இவர் கேட்டிருக்காரு? சினேக் அப்படின்னு சொல்றவரு வெளிநாடு ஒன்றுல வேலை செய்த பின்னர் நாட்டுக்கு வந்து புத்தக உற்பத்தி வணிகம் ஒன்று என்ன செய்யறாரு ஆரம்பிக்கிறாரு. ஆகவே இந்த நிறுவனத்தோட அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர். அப்ப ஐயசிறி, இது ஜெயஸ்ரீ தான், ஐயன் போட்டிருக்கான். ஐயசிறி என்று இல்லை, ஜெயஸ்ரீ தான். இது ஜெயஸ்ரீ புத்தக உற்பத்தியாளர். இந்த உற்பத்தியாளர் இந்த ஸ்னேக் நிறுவனத்துக்கு யாராக இருப்பார்? யாராக இருப்பார்? இவர் ஒரு புறச்சூழல் காரணி, அது ஓகே. ஏன் நிறுவனத்துக்கு வெளியே இருப்பார்? இவர் யாரு நிறுவனத்துக்கு? யாரால சொல்ல முடியும்? கபி? வழங்குனர். எஸ். இந்த ஜெயஸ்ரீ புத்தக உற்பத்தியாளங்கிறது இந்த புத்தகங்களை விற்பனை செய்யறதுக்கான பொருள். இந்த இந்த புத்தகங்கள் பொருள் தானே. இந்த பொருளை சரிதானே, இந்த பொருளை யாருக்கு? இந்த சினக்கின்றவருக்கு வழங்குபவராக இருப்பார். அப்ப இது வழங்குனர். ஆகவே இவர் அக்கறை செலுத்துவார். ஆகவே இவர் வருவார். சினக்கின்றவர் யாரு? சினக்கின்றவர் உரிமையாளர். அப்ப இந்த உரிமையாளரும் நிறுவனத்தில் அக்கறை செலுத்தக்கூடியவர் தான். இலங்கை வங்கி புறச்சூழல் காரணி எதுக்குள்ள வரும்? ருசைக்கா? இந்த டேஷ் டேஷ் இருக்கிறவரு நேம மாத்துங்க பாப்போம். ஓகே, இலங்கை வங்கி எதுக்குள்ள வரும் கபி? நிதி நிறுவனம். எஸ், நிதி நிறுவனங்களுக்குள்ள வரும். ஆக அவரும் புறச்சூழல் காரணியில நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய காரணி தான். நறுமண சவர்க்கார உற்பத்திங்கிறவர், அவருக்கும் புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாதவர். அப்ப அவர் தான் வரமாட்டார். அதனால ஆன்சர் இஸ் போத் ஒன். இப்ப 14வது சொல்லுங்க. பின்வரும் வணிகங்கள் சேவை வணிகம் ஒன்றாக குறிப்பிடக்கூடியது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் என்னத்தை கொடுக்குது? பொருளை கொடுக்குதா சேவையை கொடுக்குதான்னு யோசிச்சீங்கன்னு இருந்தா ஆன்சர் எடுக்கலாம். 14வதுக்கு எத்தனாவது ஆன்சர்? டயலாக். டயலாக். எஸ். அட்லஸ் கம்பெனி என்ன செய்யும்? ஸ்டேஷனரிஸை கொடுக்கும். ஸ்டேஷனரிஸ்னா புத்தகம், கொப்பி, ரூலர், பென்சில், பேனா என்ற பொருட்களை கொடுக்கும். சிங்கர் எடுத்தீங்கன்னா வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜு, ரைட், அப்படியான ஐட்டங்களை வழங்கும் பொருட்கள். டயலாக பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? தொலைத்தொடர்பு சேவையை வழங்குவாங்க, கம்யூனிகேஷன் சர்வீஸை வழங்குவாங்க, சில தொடர்பாடல் சேவையை வழங்குவாங்க. அதனால இவர் ஆன்சரா வருவார். மைக்ரோ கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ கம்பெனி என்னது? அது மைக்ரோன்னு சொல்றது நான் நினைக்கிறேன் மாதிரி அந்த பஸ் உற்பத்தி செய்யற நிறுவனம் நினைக்கிறேன், சரிதானே? மைக்ரோ. எஸ், மைக்ரோ. அப்ப டயலாக்ங்கிறது தான் சேவை. சோ அதனால சேவையை நான் சூஸ் பண்ணிருக்கேன். சரியோ? 15வதுக்கு என்ன ஆன்சர்? 15வது விலங்கில ஓகே, பாப்போம். பின்வரும் காரணிகள்ல அண்டர்லைன் நாங்க தேவையான விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிடணுமா? புறச்சூழல் காரணி, புறச்சூழல் காரணி, ரைட். இப்ப எங்களுக்கு அகச்சூழல் காரணி, புறச்சூழல் காரணின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க படிச்சிருக்கிறோம். அதுல அகச்சூழல் காரணி, புறச்சூழல் காரணி என்னன்னு எங்களுக்கு தெரியும், ரைட்? எங்களுடைய செகண்ட் யூனிட்டுக்குரிய விஷயம் வணிக சூழல். அப்ப அகச்சூழலுக்குள்ள உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள். புறச்சூழலுக்குள்ள வாடிக்கையாளர், வழங்குனர்கள், போட்டியாளர், அரசியல் சூழல், சட்டச்சூழல், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், பூகோள சூழல், இந்த விஷயங்கள், சரிதானே? ரைட். அப்ப இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த ஊழியருங்கிறது அகச்சூழலா புறச்சூழலா? அகச்சூழல். அகச்சூழல். அப்ப இவர் கேட்டிருக்கிறது புறச்சூழல். அப்ப அகச்சூழல் வராதுதானே? அப்ப ஏ வார ஆன்சர் எல்லாமே எடுத்து நாங்க வெட்டலாம். எஸ் ஓ நோ? எஸ், ரைட். ஓகே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? முதலாவதாக சில நேரத்துக்கு எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா அதை செய்யலாம்.
ஏயா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டக்குனு வெட்டுரு. வெட்டினா மீதியா சியும் பியுமா இருக்கணும் அல்லது பியும் சியுமா இருக்கணும். இப்ப வருவோம். பி இருக்கிற ஆன்சர்ஸ் புறச்சூழலா அகச்சூழலா? போட்டியாளர் புறச்சூழல். புறச்சூழல் காரணி. அப்ப பி ரெண்டுலையும் இருக்கு. அப்ப இதுலயும் கன்ஃபியூஷன். இப்ப சியா டியா? ஓகே, சிக்கு வருவோம். முகாமையாளர் அகச்சூழலா புறச்சூழலா? அகச்சூழல். அகச்சூழல். அவர் அகச்சூழல். கேட்டிருக்கிற கேள்வி புறச்சூழலுக்குரியது. ஆகவே சி வந்ததுன்னா ஆன்சர் வராது. அப்ப ரெண்டாவது டக்குனு வெட்டுவீங்க. ரைட். இப்ப 4 தான் ஆன்சர்னு தெரியும், இருந்தாலும் ஒருக்கா செக் பண்ணி கொள்வோம். வழங்குனர் அகச்சூழலா புறச்சூழலா? புறச்சூழல். புறச்சூழல். இப்ப பிடிங்கிறது தான் ஆன்சர், 4வது ஆன்சர். ரைட். எங்களுக்கு சில நேரம் கன்ஃபியூஷனா இருக்குமாண்டா, எங்களுக்கு சுவரா இதுதான் ஆன்சர் வராதுன்னு தெரியுமாக இருந்தா அந்த ஆன்சர் எங்கெங்க எல்லாம் இருக்கோ அதை குயிக்கா வெட்டி விட்டீங்கண்டா ஆன்சர் எடுக்கலாம். இது ஒரு நுட்பம். உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கிற நேரத்துல அல்லது டவுட்டா இருக்கிற நேரத்துல அல்லது மறந்த நேரத்துல இந்த ட்ரிக்கை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? இது மிக முக்கியமான ட்ரிக், ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா. சிலதுகளுக்கு இதுகளை வச்சுட்டு தான் நாங்க ஆன்சருக்கு போவோம். எல்லாம் படிச்சதெல்லாம் அடுத்து ஞாபகம் வருமா? சொல்ல தெரியாது. டக்குன்னு மறந்துட்டோம்டா எங்களுக்கு ஷுவரா இதுதான் வரும் தெரிஞ்சா அதுகளை என்ன செய்யலாம், நாங்க குயிக்கா வட்டி விடலாம். ரைட். ஓகே, 16th one என்ன ஆன்சர்? நிறுவனத்துக்கு தேவையான மூலதனத்தை ஈடுபடுத்துறவர் யாரு? உரிமையாளர். உரிமையாளர். குயிக்கா என்ன செய்வீங்க, இவ்விடத்தை உரிமையாளர்னு எழுதுவீங்க. சரியா? உரிமையாளர் உரிமையாளர்னு குயிக்கா எழுதுவீங்க. சரியா? என்பதுடன் வணிகத்திடம் காணப்படுகின்ற வளங்களை நெறிப்படுத்துவதற்கு தேவையான தீர்மானத்தை எடுக்கிறவர் யாரு? முகாமையாளர். ஆக ஆன்சர் என்னன்னு சொல்றதுக்கு முதல் கேள்விய வாசிக்கோணும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 1, 2 இலக்கமிடப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடை முறையாக காட்டுறது, ஓர்டர்ல காட்டுறது. முறையாகண்டா என்னது? ஓர்டராக காட்டுற விடையே எழுதுங்கண்டா. முதலாவது உரிமையாளர் வந்திருக்கணும், 2வது முகாமையாளர் வந்திருக்கணும். ரைட். முதலாவது ஆன்சர் என்ன மாதிரி? சரியா பிள்ளையா? எடுக்கலாம் தானே? முதலாவது ஆன்சர் ஏன் எடுக்கல? அது மாறி வந்து காட்டும் விடை. கேட்டிருக்கிற கேள்வி முறையாக நாங்க இங்க கண்டுபிடிச்சிட்டோம்னுட்டு டக்குன்னு இதுக்கு அடிச்சு போட்டு வாரே இல்ல. திஸ் இஸ் ராங். பிகாஸ் என்ன, அவர் கேட்டிருக்கிறது முறையாக ஓர்டர்ல முதலாவது உரிமையாளர் தான் இருக்கணும், 2வது முகாமையாளர் தான் இருக்கணும். இதெல்லாம் கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இல்லாட்டி பிள்ளைய அடிச்சு போட்டு வந்துருவீங்க. சரிதானே? சோ இப்படியான சில நுட்பங்களையும் பேப்பர் எடுக்கக்கூடியவர் என்ன செய்வாரு, யூஸ் பண்ணுவாரு. சரியா? கவனமா இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். 17வதுக்கு என்ன ஆன்சர்? வாடிக்கையாளரின் அடிப்படையில். ஓகே. இப்ப நீங்க ஒரு நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்துக்கு சந்தையில நிலைத்திருக்கணும் என்று சொன்னால், சரிதானே, வாடிக்கையாளரை அவர் திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். ரைட். கோயிங் டு satisfy customer needs and wants. மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்து அவரை திருப்திப்படுத்தக்கூடியவராக இருந்தால் மாத்திரம்தான் நிறுவனத்தை நீண்ட காலம் வச்சுக்கொள்ளலாம். இதுதான் நோட்ஸ், இதுதான் பிராக்டிக்கல். மற்றதெல்லாம் பிழை. இதை தெரிஞ்சு வச்சீங்கன்னா வாடிக்கையாளரை பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் பிழைதான். இதுல விளங்கப்படுத்துற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நோட்ஸ் உங்களுக்கு வணிகம் ஒன்று நீடித்த வாழ்வு தன்மைக்கு வாடிக்கையாளருடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்து வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவதில் தான் தங்கி இருக்கு அப்படின்றது தெரிந்தாலே என்ன ஆன்சர்? 4வதுதான். இது நோட்ஸா? இது நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றதெல்லாமே புள்ளதான். இதுல இவர் என்னெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றுமில். ரைட். ஓகே. இப்ப இந்த 18, 19, 20 எல்லாம் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது சூழலுக்குள்ள போகுது. சரிதானே? கொஞ்சம் பிராக்டிக்கலா போகுது. கொஞ்சம் என்ன செய்யணும், இது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். 18க்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? பொருளாதார சூழல். நிஷிதா, ஃபாத்திமா என்ன ஆன்சர்? அரசியல் ஃபாத்திமா சூழல்.
அரசியல். ருசைகா? பூகோள சூழல். ரைட், 3 ஆன்சர் வந்திருக்கு. எங்களுக்கு பூகோளமா, பொருளாதாரமா, அரசியலா? ரைட். இப்ப இத பார்க்கக்குள்ள 2 ஆன்சர் கரெக்ட், ஆல்மோஸ்ட் கரெக்ட்னு எடுக்கலாம். பட் ஒன்றைத்தானே நாம தெரிவு செய்யணும். அப்ப 3வது எது பிள்ளைன்னு பார்க்கணும். ரைட், முதல் வாசிப்போம். இன்று எமது நாட்டில் தேங்காய்க்கு காணப்படுகின்ற தட்டுப்பாட்டினை நீக்குவதற்கு, தேங்காய்க்கு தட்டுப்பாடுன்னு நிலவி இருக்கு 2018ஆம் ஆண்டு. சரியா? 2018ஆம் ஆண்டு பேப்பர் தானே? ஓகே. அத நீக்கிறதுக்கு அரசு தேங்காயினை இறக்குமதி செய்யுது. ரைட். இப்ப நீங்க பூகோள சூழலை எதுக்கு யூஸ் பண்ணிடுறீங்க? இறக்குமதி வரக்குள்ள. அதே மாதிரி பொருளாதாரம்ங்கக்குள்ள என்னத்தை யூஸ் பண்ணீங்க? தட்டுப்பாடு. அதனால பொருளாதாரத்தை எடுத்தீங்க. சிறுதானே அரசாங்கம் வாரனால அரசியலை சொன்னீங்க. இப்ப நாங்க இதுல பார்க்கணும், இந்த நிலைமையில யாரு தலையீடு செய்யறா? யாரு தலையீடு செய்யறாங்கிறது தான் நீங்க சூழல். அப்படி சொல்லுங்க பாப்போம். இப்ப எனக்கு கரெக்ட் ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் கரெக்ட் ஆன்சர்? அரசியல் சூழல். அரசியல் சூழல். பிகாஸ் இந்த சூழல் காரணியிலே சரிதானே இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயத்துல யாரு மூக்க நுழைக்கிறாங்கிறதுதான் விஷயம். அரசாங்கமா அல்லது பொருளாதாரமா அல்லது என்னது இந்த இறக்குமதி சார்ந்த விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா நாங்க பார்க்க வேண்டியது அரசாங்கம் தான் என்ன செய்யுது, இந்த பூகோள சூழலுக்குள்ள போயிட்டு, சரியா, பூகோள சூழலுக்குள்ள போயிட்டு இந்த பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைய நிவர்த்தி செய்யறதுக்கு வாராரு. அவை மூக்க நுழைக்கிற தரப்பினர் அரசாங்கம்ங்கிறதுனால சரிதானே அரசியல் சூழலை நாங்க எடுப்போம். சரிதானே? சோ யாரால இத தீர்வு காணக்கூடியதாக இருக்குது என்றதை பார்க்கும், அல்லது எதனால பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்குதுன்னு பார்ப்போம். இங்க ரெண்டும் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு, தீர்வும் இருக்கு. அப்ப தீர்வை நாம பார்ப்போம். சரியா? தீர்வு யாரு மூக்க நுழைக்கிறாங்கிறத பார்ப்போம். சிலது பார்க்கக்குள்ளே அங்கனை பிரச்சனை மட்டும்தான் இருக்கும், பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அந்த டைம்ல அது என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு சரிதானே மக்களினுடைய வருமான மட்டம் அதிகரித்து காணப்படுறதன் காரணமாக பொருட்கள் எல்லாம் அதிகமாக விற்பனை நடக்குது அப்படின்டா விலை மட்டம் சம்பந்தமாக கதைக்கிறார். அப்ப அது என்னது? பொருளாதார சூழல். அப்ப அந்த இடத்துல யாரு தாக்கத்தை ஏற்படுத்துறா? விலை மட்டம்ங்கிறது. அப்ப அதுதான் என்னன்னு பார்க்கணும். இங்க யாரு தாக்கத்தை ஏற்படுத்துறா? அரசாங்கம் அதை இல்லாம செய்யறதுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறார். அவர் தான் தாக்கத்தை ஏற்படுத்துறார் இந்த சூழல். அப்ப அவரு அரசியல் சூழல் எடுக்கணும். சரியா? இது நம்ம செய்ய ஓகே ஆயிருமா? டோன்ட் வரி. ஓகே, 90th ஒன். அப்ப இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன் தான். 19th 19வது என்ன ஆன்சர்? குயிக்கா சொல்லுங்க பாபு. கபி, what is the answer? Ruzaika? பொது சூழல் பரிசோதனை. Yes, correct. Because கம்பெனி பதிவாளர் அவர் கம்பெனி சம்பந்தமான விஷயத்தை பார்ப்பார். முதல் கேள்விக்கு வருவோம். நுகர்வோரின் பாவனைக்கு பொருத்தாது, அதாவது பாவனைக்கு பொருத்தமற்ற பொருட்களை வணிக விற்பனை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு யாரு பாப்பா? பொதுவா சொல்லுங்க பாப்போம். கடையா ஏறி திரிஞ்சு ஹோட்டலுங்கெல்லாம் போயிட்டு சிறந்த பொருளை வழங்குறாங்களா, மனித பாவனைக்கு உகந்த பொருளை வழங்குறான்னு யாரு பாப்பா? PHI மார்க். PHI மார்க் என்ன பேர்? பொது சுகாதார பரிசோதகர். பொது சுகாதார பரிசோதகர் இவதான் PHI. எழுதி வச்சு கொள்ளுங்க. PHI. மத்திய சூழல் அதிகார சபை என்ன பார்க்கும்டா? சூழலுக்கு நேயமான பொருட்களை உற்பத்தி செய்தா. தொழிலாளர் இணக்கு சபை பார்ப்போம். தொழிலாளருக்கும் தொழில் வழங்குகின்ற நிறுவனத்துக்கும் ஏதோ பிணக்குகள் ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க.
அப்ப பிஹெச்ஐ தான் இந்த விஷயத்துல ஈடுபடுவாங்க. அதனால 3வது ஆன்சர். சரியா? ஓகே ஓகே. 20க்கு என்ன ஆன்சர்? 20th. தற்காலத்தில் கணனி மற்றும் தகவல் முறைமை பயன்படுத்தப்பட்டு கணக்கு வைத்தல் செயல்முறை மேற்கொள்ளப்படுவது எச்சூழலுக்குரியது. கணனி தொடர்புபடுகிறது, தகவல் முறைமை தொடர்புபடுது. என்ன சூழல்? இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், திஸ் கம்ப்யூட்டர். என்ன சூழல்? குவிக் குவிக் குவிக். பாத்திமா என்ன ஆன்சர்? தொழில்நுட்ப சூழல். யா, தொழில்நுட்ப சூழல். சரிதானே? இதுல இங்க அரசாங்க தலையீடுதா? இல்லை. பொருளாதாரம் இல்லை. பணவீக்கம், விலை மட்டம், ரைட், இப்படியான விஷயம் இல்லை. சட்டம், ஏதாவது சட்டம் சம்பந்தமா பேசுறாரா? இல்லை. அப்ப இங்க இருக்கிற விஷயம் கணனியும் தகவல் சம்பந்தமான விஷயமும், இது தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயம். ஆகவே இது தொழில்நுட்ப சூழல். சரியா? ரைட் நோ? அண்ட் ஆல்சோ இவ்வளவு நாம இதை என் பண்ணிக்கொள்ளுவோம். ரைட், இதுல 21, 22 இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அது சம்பந்தமான விஷயம் தான், சூழல் சம்பந்தமான விஷயம் தான். ஸோ அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பொது அறிவையும் கொஞ்சம் போட்டிருக்காரு. சரிதானே? ஸோ சுத்தி சுத்தி உங்களுடைய 1, 2, 3, 4 யூனிட்டுக்குள்ளதான் இருப்பாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சேமா தான் கேள்விகள் எல்லா பேப்பர்லயும் இருக்க போகுது. ஸோ கிளியரா இருந்தீங்கன்னா A+ மார்க்ஸ் 90க்கும் மேல எல்லாரும் எடுக்கணும். என்னட்ட படிக்கிற எல்லாரும் 90க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும். A+ மார்க்ஸ் எடுக்கணும். 85 ஏன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிதானே? சில இதுகள்ல 75, ஆல்மோஸ்ட் 75 தான், பட் 85 இருக்கலாம். என்ன மாதிரி உங்களோட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் 85 75? ஏ 75. ரைட், நீங்க என்ன எடுக்கணும்? 90க்கு மேல எடுக்கணுமா? ரைட், உங்களுக்கு இலகுவாக நான் எல்லாம் சொல்லி தருவேன். இதெல்லாம் நாங்க இப்போ இந்த கேள்வி பேப்பர் பாக்குறது ஒரு மீட்டல் தான் எங்களுக்கு. சரியா? எங்களுக்கு ஒரு மீட்டல் தான். அப்ப நான் திருப்பி என்ன செய்வோம்? டவுட்ஸ் இருந்தா டியூட்டை போயிட்டு பெறட்டுவோம். இது தொழில்நுட்ப சூழலுங்கிறது தான் விஷயம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அப்ப என்ன செஞ்சு கொள்ளுங்க? 20 வரைக்கும் ஓகே. மற்ற கேள்விகளை நாங்க சேம் டைம் நாளைக்கும் இதே நேரத்துக்கு நாங்க மீட் பண்ணுவோம். ரைட், ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல என்ன போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோமா?